வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஓடோமீட்டரில் நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த பக்கத்துலேருந்து காட்டுறாருங்க. ஸோ 1000 உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், ஆன் பண்ணுறேன். 1700 ஈஸியாக பண்ணுவோம். ஸோ யூ கேன் see 1768 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see டாட்டாவோட சர்வீஸ் நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஹவ் தே ட்ரீட் அண்ட் நான் நேற்றே அவங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணேன். ஓகே இருங்க, இப்படி திருப்பி வச்சிடுறேன். ஓகே, நேற்றே நான் உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணேன், சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணிவிட்டு ஐ ஆஸ்க் தேம், இந்த மாதிரி என்னோடய வண்டி இவ்வளோ ஓடி இருக்குது, ஸோ நான் வண்டியை கொண்டு வரலான்னு இருக்கேன், ஸோ எப்போ கொண்டு வரட்டும் அப்படின்ட்டு. ஸோ இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் வரல, பட் ஸ்டில் ஐ காட் அ ரெஸ்பான்ஸ். ஓகே இருங்க, இம்மீடியட்டாக எனக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வரல, பட் ஸ்டில் ஐ காட் அ ரெஸ்பான்ஸ். ஒரு 1 hour 2 hour விட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ தட் 9 o'clock கொண்டு வந்துடுங்க, ஈவினிங் கிடைக்கும் வண்டி அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்னோடய ஒர்க் எல்லாம் வந்துட்டு நான் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த கிளாஸஸ், கன்சல்டேஷன் கிளாஸஸ் எடுக்கும்போது மட்டும் நான் வந்துட்டு கொஞ்சம் ப்ளசண்ட்டான ஸ்பேஸில் இருக்கணும். ஸோ ஐ தாட், எங்கள் வீட்டிலேருந்து கோலார் அந்த ஷோரூம் இருக்கிறது வந்துட்டு ஒரு 30 கிலோமீட்டர் வருது. ஸோ ஐ வில் கோ தேர் அண்ட் அங்கே போயிட்டு நான் ஷோரூமில் கொடுத்துட்ற வண்டியை கொடுத்துட்டு நான் அங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஸோ என்ன இருந்தாலும் சின்ன சின்ன வேலை தான் இருக்கும், மேஜராக எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கியர் மட்டும் இப்போ வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னா ஒரு 2 தான் இருக்குது. ஸோ இந்த கியர் ஷிஃப்டிங் வந்துட்டு இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மூத்தாக ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஸ்டக் ஆகுது. ஆகும், கொஞ்சம் பண்ண நல்லா ஆகுது. பட் இந்த லாங் ட்ரைவ் போனதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அதுதான். ஆனால் 2 வாட்டி வந்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் சின்ன சவுண்டு வந்துச்சு, கர் அப்படின்ட்டு கீழே. அண்ட் பின்னாடி வந்துட்டு நம்ம நேம் போர்டு இருக்குல்ல, ஸோ அந்த நேம் போர்டு வந்துட்டு ஸ்டார்டிங் வாங்கும் போது அந்த பஞ்ச் அடிப்பாங்க, அந்த பஞ்ச் அடிச்சிருந்தாங்க, அது வந்துருச்சு. ஸோ நான் அது ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்சுட்டுக்கிறேன். ஸோ அதை அவங்கக்கிட்ட சொல்லி அது மறுபடியும் கரெக்டாக அடிச்சு கொடுங்க, 4 ஹோலும் அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்பார்ட் ஃப்ரம் தேட் மேஜரான சேஞ்சஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ இவ்வளோ தான். அந்த போய்கிட்டே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த செட்டப்பை வந்துட்டு நான் எங்கே போடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மொபைல் செட்டப்பு இருக்கட்டும், நான் அப்பப்போ வந்துட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணி சொல்கிறேன். இப்போ நான் வண்டி எடுக்க போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பின்னாடி என்னோடய பேக் கூட இருக்குது. ஸோ நான் அங்கேருந்து தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஐ கண்டினியூ த வ்ளாக் ஓவர் தேர். கோலார் ரீச் ஆகிட்ட பிறகு அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். see you there. இப்போது ஃபியூல் பிரேக்குக்கு நிறுத்தியிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தார் இருக்குது, தாருக்கு போட்டுனுக்குறாங்க. ஸோ ஐ வில் புட் இட் ஃபார் 600 rupees. ஓகே, அண்ட் லெட்ஸ் see. ஓகே கைஸ், பெட்ரோல் வந்துட்டு போட்டாச்சு. ஸோ 600 ரூபாய்க்கு தான் போட்டேன். ஸோ அங்கே சும்மா வச்சுருக்கேன், அங்கே வண்டி நிற்குமா நிற்காதானெல்லாம் தெரில. பட் 600 ரூபாய்க்கு போட்டேன். ரேஞ்ச் வந்துட்டு 188 ரேஞ்ச் காட்டுது. ஸோ சீக்கிரமே ஒரு ட்ரைபாட் வாங்கணும். ஒன்றுக்கு அதை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னே தெரில கைஸ். ஸோ இப்போது பெட்ரோல் போட்டேன். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும் ஷோரூமு. ஸோ ஷோரூம் போயிட்டு அங்கேருந்து நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், என்ன அப்டேட்டு, என்னெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ரேஞ்ச் 188 காட்டுது. இங்கே பாருங்கள், ஃப்ரீ சர்வீஸ், இந்த குவாலிட்டி. இதெல்லாம் சரியாக வேக்யூமே போடல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் டஸ்ட் அப்படியே இருந்துச்சு, அப்படியே குத்துக்கிறாங்க. பில் பண்ணி இது பண்ணி குத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஃப்ரீ சர்வீஸ் இன் டாட்டா. சும்மா இது இப்படி போட்டு இப்படி மூடி குத்துட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். நாங்கள் க்ளீன் பண்ணோன்ட்டு குத்துட்டுக்கிறாங்க. இது இப்படி க்ளோஸ், தே ஹாவ் க்ளோஸ் திஸ் லைக் திஸ். இங்கெல்லாம் டஸ்ட் அப்படி உள்ளே வேக்யூம் சரியாகவே
போடல. மற்றபடி அவுட்டோரில் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க, நல்லாவே க்ளீன் பண்ணியிருக்காங்க. அவுட்டோரில் காட்டுற பாருங்க, இங்கே பாருங்க. நான் தொடச்சாலே க்ளீனாக துடைப்பேன். ಡಸ್ಟ್ ಎಲ್ಲ ಬಂದಿದೆ. ಸೊ ದಿಸ್ ಇಸ್ ದ ಕ್ವಾಲಿಟಿ ಗೈಸ್. ಔಟ್ಡೋರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮಿಕ್ಕಿದಂಗೆ ಟೈರೆಲ್ಲ ನಲ್ಲಾವೇ ಕ್ಲೀನ್ பண்ணிருக்காங்க, ಪಾಲಿಶ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಒಳಗಡೆ ಸ್ವಲ್ಪ ಇದು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಫ್ರಂಟಲ್ಲಿ ಹಂಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, இருக்கட்டும். நிறைய கைஸ் ஷோரூமில் தான் இருக்கேன். சர்வீஸ் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆல்ரெடி பில்லெல்லாம் வந்தாச்சு. ஸோ பில் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பில்லில் வந்துட்டு 80 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த 80 rupees எதுக்குன்னா, வைப்பரில் வந்துட்டு ஏதோ போட்டாங்களாம் ஃப்ளூயிடு, அந்த ஃப்ளூயிடுக்காக தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ இல்லை கைஸ். ஃபஸ்ட் சர்வீஸ் அப்படின்ட்டு உள்ளே கொண்டு போனாங்க, தண்ணி அடித்தாங்க. தண்ணி அடிச்சுட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு தானே பாஸ், ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்து தானே பாஸ் தண்ணி அடிப்பீங்க, க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, வண்டிங்க நிறைய இருக்குது, ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி அடிக்கிறோம், க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்துட்டு ஓகே அப்படின்னு ரெடி ஆகிட்டேன். அப்புறமா வேறு பெருசாக ஒன்றும் பண்ணல, கொண்டு போனாங்க, பானெட் ஓப்பன் பண்ணாங்க, எல்லாம் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு பார்த்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா கத்தினே இருக்கிற, இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் பெருசாலாம் செக் பண்ணல. அதெல்லாம் அவ்வளோதான், ஃபஸ்ட் சர்வீஸில் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நான் அங்கே இருக்கிறவங்களே கேட்டேன். என்ன பாஸ் ஃபஸ்ட் சர்வீஸுன்னா, ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் அதெல்லாம் செக் பண்ணுவாங்களாம். ஏதாச்சும் லூஸாக இருந்தால் டைட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்புறமா வந்துட்டு க்ளீன் பண்ணியிருந்தாங்க, அந்த பாலிஷ் போட்டு துடைச்சிட்டு வேக்யூம் போட்டுருந்தாங்க. நான் உள்ளே போயிட்டேன். ஸோ பின்னாடி எல்லாம் ஓரளவுக்கு போட்டிருக்காங்க வேக்யூம், டஸ்டெல்லாம் இல்லாமல். பட் இங்கே முன்னாடி மட்டும் சரியாக பண்ணல. வெறும் நான் உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். வெறும் இந்த நியூஸ் பேப்பரை மட்டும் போட்டு கவர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க. முன்னாடி கூட சரியாக துடைக்கல. நானே துடைச்சேன், நானே க்ளீன் பண்ண கரெக்டாக நல்லா க்ளீன் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. இந்த ஆயில் கூட டாப் அப் பண்ணல கைஸ், ஆயில் கூட டாப் அப் எல்லாம் இல்லையா, அதை டாப் அப் பண்ணால் அதுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்களாம். ஸோ வெறும் க்ளீனிங் தான் மேஜராக. நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்தீங்கன்னா இப்போ புரியுது ஏன் நிறைய பேர் வந்துட்டு டாட்டாவில் வந்துட்டு சர்வீஸ் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா. நான் எல்லாம் ஒரு அரியிலேயே பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் அங்கேயே இருந்தேன். நிறைய பேருக்கு வந்துட்டு ஈவினிங் தான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு இப்போவே கொடுத்துட்டாங்க. நான் வந்தது வந்துட்டு ஒரு 10 o'clock அப்படி என்ட்ரி கொடுத்தேன். எனக்கு கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் 3 o'clock எல்லாம் கொடுத்துட்டாங்க, 2:40 ஸோ ஓகேஷ். இந்த பில்லு எதுக்கு 80 rupees போடுறீங்கன்னு கேட்டேன் நான். அதுக்கு ஒரு சொன்னாங்க, இந்த விண்ட்ஷீல்டில் வந்துட்டு ஏதோ ஃப்ளூயிட் போட்டுக்கிறாங்களாம். அந்த ஃப்ளூயிட் வந்துட்டு ஒன்றுக்கு வந்துட்டு 40 ரூபா, 33 rupees. ரெண்டுக்கு வந்துட்டு அவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்புறமா கேஷியர்கிட்ட சும்மா கேட்டேன், எதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தானே ஏன் எதுக்குன்னா, அது எல்லா இடத்துலையும் அப்படி தான் பண்ணுவாங்க, ஃப்ரீ பில்லிங் பண்ண மாட்டாங்கன்ட்டு ஏதாச்சும் ஒரு 80 rupees. வேறு அவர் கேட்டாங்க, வேறு ஏதாச்சும் போட்டா, இதெல்லாம் ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டுக்கிறேன், வேறு என்ன ஆக்சசரிஸ் போட போகிறீங்கன்னா, அந்த ஏதோ மட்கார்டு ஏதோ காட்டினாங்க. அதெல்லாம் வேணாம் சார், இப்போ
இப்போ இருக்கிறதே போதும் சரியான சூடு, இருக்கிறதே போதும் சார் அப்படின்னு அவர் வந்துட்டு ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறமா எனக்கு இந்த சிஸ்டமில் கொஞ்சம் டவுட் இருந்தது, அதை கேட்டால் அதை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் நல்லா ஜாலியாக தான் பேசுகிறாங்க. நீ கொஞ்சம் நல்லா பேசுனா பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் வண்டி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் கேட்டாங்க, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு. கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி பெருசாலாம் ஒன்றும் இல்லை சார், நல்லா தான் ஓடி நிற்குது, இந்த சின்ன சின்ன விஷயங்க தான் இருந்துச்சு, அதை சொன்னேன், அது மட்டும் பார்த்துருக்காங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், இதான் ஃபர்ஸ்ட் சர்வீஸோட வீடியோ. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு. வண்டி வாங்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க அப்படியே சர்வீஸ்க்கு ஒரு வீடியோ போடு ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ வண்டி இப்போது 1800 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ இப்போது பெட்ரோல் வரும்போது ஒரு 600 ரூபா போட்டுன்னு வந்தேன். இன்னும் வேணும்னா ஒரு 1000 ரூபாய்க்கு போடலாம். போட்டுன்னு எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் நிற்க வச்சுருவேன். ஸோ மேஜராக இனிமேல் எதுவும் பெரிய ட்ரிப் எதுவும் பண்ணுற பிளான் இல்லை. ஸோ அப்படி பண்ணால் ஐ வில் டெஃபினெட்லி லெட் யூ நோ கைஸ். ஸோ தட்ஸ் அபவுட் இட். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், ஐ வில் மேக் இட் ஃபார் யூ. see you in the next video guys. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.